நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கு விருப்ப மனுக்கள் இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுரேஷ்குமார், அதிமுக சார்பிலிருந்து இன்று விருப்ப மனுக்கள் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. இன்னையிலிருந்து தொடங்க இருக்கு. என்னென்ன கட்டுப்பாடுகள், என்னென்ன விதிகள்லாம் இருக்கு? இப்ப விருப்ப மனுக்களுக்கு எவ்வளவு கட்டணம்லாம் நிர்ணயிச்சிருக்கிறாங்க? ஆனந்தி, தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த மக்களவைத் தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. இந்த மக்களவைத் தேர்தல் குறித்து இன்றும் அறிவிப்பு முறையாக தேர்தல் ஆணையம் வெளியிடப்படவிட்டாலும் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் தங்கள் கட்சிகளின் சார்பில் போட்டியிடுவதற்கு யார் யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் விருப்ப மனுக்களை பெறுவதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் அதிமுக சார்பில் இன்று முதல் விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படும் என்று அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அந்த வகையில் தான் இன்று காலை 10 மணி அளவில் இந்த அதிமுகவின் விருப்ப மனுக்கள் விநியோகம் என்பது தொடங்கி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் அந்த கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் தங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை வாங்கி வருகிறார்கள். இந்த விருப்ப மனுக்கள் பொறுத்தவரையில் பொதுத்தொகுதியில் போட்டியிடுவதற்கு விண்ணப்பிப்பவர்கள் 20,000 ரூபாய் செலுத்த வேண்டும் கட்டணமாக. அதேபோன்று தனித்தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பவர்கள் 15,000 ரூபாய் கட்டணமாக செலுத்தி இந்த விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையில் இந்த விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படும். மார்ச் 1ஆம் தேதி வரையில் சுமார் 10 நாட்கள் இந்த விருப்ப மனுக்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்த கட்சி தலைமை அலுவலகத்தில் நேரில் வந்து அவர்கள் அந்த கட்டணத்தை செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நாளிலேயே நூற்றுக்கணக்கானோர் இந்த விருப்ப மனுக்களை வாங்குவதற்காக குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் உள்ளிட்டோர் கூட வந்திருக்கிறார்கள். முக்கிய கட்சி நிர்வாகிகள் கூட இந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த விருப்ப மனுக்கள் தொடக்க நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சராக இருந்த வளர்மதி உள்ளிட்டோர் கூட இந்த விருப்ப மனு தொடக்க நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் மற்றும் உறுப்பினர்கள், நிர்வாகிகளை பொறுத்தவரையில் விருப்ப மனுக்கள் செலுத்தும் பொழுது அவர்களுடைய பரிசீலனையின் போது இங்க நேரடியாக வர முடியும் என தெரிவித்து இந்த விருப்ப மனுக்களை போட்டி போட்டு ஆர்வமாக செலுத்தி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்ற இந்த விருப்ப மனு என்பது 4 பக்கங்களை கொண்டது. பிரதானமாக அவர்கள் தனி தொகுதியில் போட்டியிடப் போகிறார்களா அல்லது பொது தொகுதியில் போட்டியிடப் போகிறார்களா என்ற விவரத்தை தெரிவித்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி ரசீதியை பெற்றுக்கொண்டு அதன் பிறகாக அந்த விருப்ப மனுக்களை அவர்கள் வாங்கி செல்கிறார்கள். வாங்கி செல்லும் இந்த விருப்ப மனுக்களை முறையாக பூர்த்தி செய்து இதே கட்சி தலைமை அலுவலகத்தில் அவர்கள் அளிக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். விருப்ப மனு விநியோகம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் பரபரப்பாக காணப்படுகிறது அதிமுக கட்சி அலுவலகம். இந்த அலுவலகம் முழுவதுமே நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். ஏராளமானோர் காலை முதலே இங்கு காத்திருந்து அவர்கள் தங்களுடைய கட்டணங்களை செலுத்தி விருப்ப மனுக்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளை கூட இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பான கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை உட்பட பல இடங்களிலும் வருகிறார்கள். அதே போன்று தொண்டர்கள் தாங்கள் போட்டியிட வேண்டும், நிர்வாகிகள் தாங்கள் போட்டியிட வேண்டும் என விருப்ப மனு தெரிவிப்பவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவரோட பெயரில் கூட விருப்ப மனுக்களை வாங்குகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி பெயரில் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை வாங்கி அதையும் அவர்கள் பூர்த்தி செய்து அளிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனந்தி, மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் அதிமுக சார்பில் இந்த மாதிரி விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்படும் சொல்லியிருக்கீங்க. இன்றைய தினமே, முதல் நாளான இன்றைய தினமே அதிமுகவை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் அங்க நிகழ்விடத்தில் குவிஞ்சிருக்காங்க. காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இன்னும் தேர்தல் தேதியையும் அறிவிக்கல. அதே போல அதிமுகவுடைய கூட்டணி நிலைப்பாடு இன்னும் முழுமையாக வெளிப்படையாக அறிவிக்கல. அப்படி இருக்கும்போது அதிமுகவோட கூட்டணி நிலைப்பாடு என்ன? கூட்டணி தொடர்பாக அதிமுகவை சேர்ந்த தொண்டர்களுடைய விருப்பங்கள், கருத்துக்கள் என்னவா இருக்கு? ஆனந்தி, தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக என்பது ஒரு முக்கிய கட்சியாக, ஒரு பலம் வாய்ந்த கட்சியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முறையான ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த அதிமுக செயல்பட்டு வருகிறது. கூட்டணியை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த கட்சியை பொறுத்தவரையில் பாஜக தவிர்த்து மற்ற கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் கூட்டணியில் இணைவோம் என்றும் அவர்களை எங்கள் கூட்டணியில் இணைப்போம் என்றும் தொடர்ந்து அதிமுக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது தொடர்பாக கட்சி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மோடு இருக்க, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு விருப்ப மனு விநியோகம் தொடங்கி இருக்கு. கட்சி தொண்டர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? இந்த தேர்தலை பொறுத்தவரை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? கூட்டணிக்கு என்ன வகையான நடவடிக்கை மேற்கொண்டீங்க? 3 கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்க. விருப்ப மனு பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் இன்றையிலிருந்து
அந்த விருப்ப மனு கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சி, அதே போல் கழக தோழர்கள் அதாவது மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு வாங்குகின்ற அந்த பாங்கை நீங்கள் பார்க்கும்போது ஒரு நம்முடைய கழகத்தில், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு எழுச்சி இருக்கிறது என்பது நிச்சயமாக கண்கூடாக ஒரு தெரிகின்ற ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதற்கு கிட்டத்தட்ட ஒரு போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு வந்து மனுக்கள் வாங்கும்போது கண்டிப்பாக இதன் தாக்கம் வந்து கள அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், பொதுமக்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி தமிழ்நாட்டிலே வந்து ஒரு மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக பெறும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த ஒரு நிகழ்வு இருக்கின்றது. சார், இப்போ கூட்டணி இன்னும் வந்து முடிவாகல. அதிமுக பொறுத்த வரைக்கும் யார் யார் இன்னும் உங்க கூட்டணியில் இருக்காங்கன்றது முடிவாகல. கட்சி தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பாக்குறாங்க? இப்போ விருப்ப மனுக்கள் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டினாலும் கூட்டணியே முடிவாகாத சூழல கட்சி தொண்டர்களோட மனநிலை எப்படி? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு தனித்தன்மையோடு தேர்தலை வந்து சந்தித்திருக்கிறது. திமுக வந்து எப்போதுமே வந்து மற்றவர்களை நம்பிதான் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் வந்து கூட்டணின்றது ஒரு அடிஷனல் பிளஸ் அவ்வளவுதான், ஒரு கூடுதல் அவ்வளவுதான். ஆனால் எங்களுக்கென்று ஒரு தனி அடையாளம் இருக்கு. 2016 நிரூபிச்சிருக்கோம். அதே போல வந்து 1977 காலகட்டத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்காக நீங்க ஹெட்லைன்ஸ் போட்டுறாதீங்க, விஜயகுமார் இந்த மாதிரி சொன்னார்ன்றதுனால யாரும் கூட்டணி வரலன்னு. ஆனா தேர்தலுக்கு வந்து இன்னும் வந்து நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல, அதனால பொதுச்செயலாளர் சொன்னது போல ஒரு மகத்தான வெற்றி வந்து கழகம் நிச்சயமாக, மகத்தான கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நிச்சயமா அமையும். சார், இப்போ உங்க கையில வந்து அதிமுகவுடைய நாடாளுமன்ற தேர்தல் விருப்ப மனு இருக்கிறது பார்க்க முடியுது. நீங்க தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறீங்களா? கண்டிப்பா நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை, விருப்ப மனு நான் வாங்கவில்லை. எனவே வந்து கழக தோழர்கள் வந்து அவர்களுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன். நான் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்டமன்ற தேர்தல் 2026 அந்த காலகட்டத்தில் வந்து கட்சி கட்டளையிடம் நிற்பேன். ஆனந்தி, தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக தனது விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி இருக்கிறது. கட்சியினுடைய கூட்டணி இன்னும் முடிவாகாவிட்டாலும் பல தேர்தல்களில் தங்களுடைய பலத்தை நிரூபித்திருப்பதாகவும், அதனால் தொண்டர்கள் அதிமுக மீது மிகுந்த ஒரு நம்பிக்கை கொண்டுதான் இந்த விருப்ப மனுக்களை வாங்க வந்திருக்கிறார்கள் என்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். நாமும் தொடர்ந்து இங்க பார்க்க முடிகிறது. இங்கு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக, கூட்டணி முடிவாகாட்டாலும் கூட இவர்கள் இந்த விருப்ப மனுக்களை தாக்கல் செய்வதற்காக வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனந்தி, அதிமுக விருப்ப மனு தொடர்பான தகவல்களுக்கும் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கலந்துரையாடிமைக்கும் நன்றி சுரேஷ். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.